சார்த்தம் பித்திரு தர்ப்பணம்லாம் பண்ணுறதுக்கு இருக்குது. அதனால் அவருக்காக நாளைக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணி இந்த தர்ப்பணத்தை விடணும். அதுக்கு ஆச்சமனம் பண்ணிக்கணும். அச்சுதானந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிறான். அப்புறம் மமோபாத்த சமஸ்த திருதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கி நாளைக்கு நட்சத்திரம் திதி வாரம் யோகம் கரணம் இது எல்லாத்தையும் சொல்லி ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் பீஷ்மாஷ்டமி புண்ணியகாலே பீஷ்ம தர்ப்பணம் அர்க்யதானம் ச கர்ஷிஷே அப்படின்னு சொல்லி ஒரு சொட்டு ஜலம் விட்டு கையை தொடச்சிக்கணும். இதில் பூனல் பிராமணர்கள்லாம் அவெல்லாம் அப்பா யார் இல்லையோ அவள் பூனல் இடம் போட்டுக்கலாம், எள்ளு சேர்த்துக்கலாம். அப்பா யார் இருக்காளோ அவெல்லாம் இடுக்கின்னு இருக்கலாம். இடது கை உள்ளே விட்டுட்டு ஃபுல்லாக தோளில் போடாமல் இடுக்கிக்கலாம். அதனுடைய ஸ்லோகம் இதை சொல்லி அந்த திலம் ஜலம் இது ரெண்டுத்தையும் எப்படி பித்திருக்களுக்கு எப்படி விடுவோமோ கட்டவரல் ஆள்காட்டுகிற வழியாக விடணும். அதுக்கான ஸ்லோகம் இதை சொன்னப்புறம் அது வழியால் விடணும். வையாகிரபாத கோத்ராய சாங்கிருத்திய பிரவராய கங்காபுத்ராய பீஷ்மாய பிரதாஸ்யேகம் திலோதகம் அபுத்ராய ததாம்யேதது சலிலம் பீஷ்மவர்மணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜலம் எள்ளு அதோடு சேர்த்து பீஷ்மம் தர்ப்பயாமி அப்படின்னு விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் இனிமேல் திலம் வேண்டாம், பூனலை கரெக்டாக போட்டுடணும். போட்டுட்டு பீஷ்மருக்காக அர்க்யப்பிரதானம் விடணும். அதுக்கான ஸ்லோகம் சத்யபிரதாய சுச்சயே காங்கேயாய மகாத்மனே அர்க்யம் ததாமி பீஷ்மாய சோமவம்ச உத்பவாய அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கைனாலையும் பீஷ்மாய நமஹ இதமர்க்யம் பீஷ்மாய நமஹ இதமர்க்யம் ரெண்டாவது தடவை பீஷ்மாய நமஹ இதமர்க்யம். இன்னொரு ஸ்லோகம் இருக்குது, அதையும் சொல்லி இது மாதிரி 3 தடவை விடணும். வசூனாம் அவதாராய சந்தனோ சந்தனோஹோ ஆத்மஜாய அர்க்யம் ததாமி பீஷ்மாய ஆஜன்ம பிரம்மச்சாரிணே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கைனாலையும் ஜலம் விடணும். பீஷ்மாய நமஹ இதமர்க்யம் பீஷ்மாய நமஹ இதமர்க்யம் பீஷ்மாய நமஹ இதமர்க்யம். அதுக்கப்புறம் பீஷ்மரை பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதுக்கான ஸ்லோகம் பீஷ்மஹா சாந்தனவோ வீரஹா சத்யவாதி ஜிதேந்திரியஹா ஆபிஹி அத்பிஹி அவாப்னோது புத்திர பௌத்ரோஜிதாஹா கிரியாஹா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பீஷ்மரை நினச்சிக்கணும். கிருஷ்ண பரமாத்மாவையும் நினச்சிக்கணும். நினச்சுட்டு காயே நவாஜா மனசா இந்திரியைர்வா புத்தி ஆத்மனாவா பிரகிருதேஹே சுபாவாத் கரோமி அத்யத் சகலம் பரஸ்மை நாராயணா இது சமர்ப்பயாமி அப்படின்னு அந்த கர்ம தியாகம் மகாவிஷ்ணுவை நினச்சிட்டு ஒரு சொட்டு ஜலம் விட்டுறணும். அப்புறம் திருப்பி ஆச்சமனம் பண்ணிக்கலாம். அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவா நாராயணா. ஓம் தத்சத் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம்.